உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் எல்லாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். வேதத்தை தினமும் ஆராய்வதால் நானும் நற்குணசாலியாவே. வேதத்தை தினமும் ஆராய்வதால் நானும் நற்குணசாலியாவே. வேதத்தை நானும் கேட்பதினால் வேதத்தை நானும் கேட்பதினால் ஜபத்திற்கு எனக்கு பதில் உண்டு. என் ஜபத்திற்கு எனக்கு பதில் உண்டு. வேதமே என் மனமகிழ்ச்சி, வேதமே எனக்கு நலம். வேதத்தையே நான் வாஞ்சிக்கிறேன், வேதத்தையே நான் வாஞ்சிக்கிறேன். நாள் முழுதும் அதுவே என் தியானம், நாள் முழுதும் அதுவே என் தியானம். மை ஸ்தோத்தரிக்கிறமையா, இந்த வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சங்கீதக்காரன் சொன்னபடி, கர்த்தாவே இப்பொழுது நாங்கள் வேதத்தை தியானிக்கும்படி உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க, எல்லாவற்றிலும் நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின முதல் நிருபம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேய சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபை, அவர்கள் கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் தேவனுக்குள் வாழ்ந்தபடியினால் அவர்களை குறித்து அப்போஸ்தலன் சொல்கிறார், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் நீங்கள் நானும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் தேவனுக்குள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டியது மிகவும் அவசியம். ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானித்தோம். இரண்டாவதாக சங்கீதம் 44:8 தேவனுக்குள் எப்பொழுதும் மேன்மை பாராட்டுவோம் என்று, நித்தம் மேன்மை பாராட்டுவோம் என்று சங்கீதக்காரன் சொன்னபடி, தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் எவைகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டி வாழ முடியும், அப்படிப்பட்ட காரியங்களை ஒரு 10 காரியங்களை நாம் சில வருடங்களாக தியானித்தோம். மூன்றாவதாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் என்று அப்போஸ்தலன் எழுதுகிறார். அவர் தன்னை குறித்தே அங்கே எழுதியிருக்கிறார், மறைமுகமாக எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளான மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை குறித்து, அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் வேதம் சொல்கிறது. அதன்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அதை நாம் தியானிக்கிறோம். முதலாவதாக, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழைய எல்லாம் என்ன செய்யணும், ஒளிந்து போய்விட வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நாம் பாவத்துக்கு மரித்தவர்களாய் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும் என்று ரோமர் 6:11 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். மூன்றாவதாக, ரோமர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள் ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை. நான்காவதாக, ரோமர் எழுதின நிருபம் 12 4-5 வசனத்தின் மூலமாக அவர் சொல்லுகிற காரியம்,
ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள் அவருடைய சரீரத்தில் நாம் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கிறோமா, அவயவங்களாக இருக்கிறோம் என்பதை உணரணும். அல்லேலூயா. அடுத்தபடியாக ஐந்தாவது காரியம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்றாரு, அநேகர் போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சந்நிதியில் பேசுகிறோம். நம்ம பேசுகிற வார்த்தை சத்தியத்தை தான் சத்தியமாக பேசணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் கிறிஸ்துவுக்குள் நான் பேசுகிறது எல்லாத்தையும் கர்த்தர் கவனிக்கிறார் என்ற உணர்வோடு நாம் பேசணும். அதே போல் ரோமர்கள் நிறுவம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பேலேயே வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் உத்தமமான அவரை பின்பற்றுகிற வாழ்க்கை. 7வது காரியம் கலாத்தியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அப்போஸ்தலன் எழுதுகிறார், மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகம் அறியாதவனாய் இருந்தேன். கிறிஸ்துவுக்குள்ளான மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளான சபைக்குள் இருக்கிறான். அல்லேலூயா. அந்த சபையை குறித்து அப்போஸ்தலன் எழுதும்போது 1 தீமோத்தேயு 3:15 சொல்கிறார், அந்த தேவனுடைய வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. அந்த வீட்டில் எப்படி நடக்க வேண்டும் இதை குறித்து 2 நிருபங்களிலே எழுதியிருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு. அதிலிருந்து ஒரு 47 காரியங்களை நாம் தியானித்தோம். அடுத்தபடியாக நாம் 8வது காரியமாக எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு, நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவரும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கிறிஸ்துவுக்குள் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். அடுத்தபடியாக 9வது காரியம், இதைத்தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். கிறிஸ்துவுக்குள் வாழுகிற மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில், விசுவாசத்தில், பரிசுத்தத்தில், அவரை அறிகிற அறிவில், தேவ பக்தியில், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில், அவருடைய வரங்களில், கனிகளில், வல்லமையில், எல்லாவற்றிலும் நாளுக்கு நாள் என்ன செய்யணும், வளர்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனத்தை தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்தார். என்ன அப்படி கர்த்தர் செய்தார்? 5 விதமான ஊழியத்தை அவர் என்ன செய்தார், ஏற்படுத்தினார். அந்த 13வது வசனத்தில் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சிலரை சுவிசேஷகர்கள், சிலரை மேய்ப்பராகவும் போதகர்களாக 5 விதமான ஊழியத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். எதற்காக ஏற்படுத்தினார்? அவருடைய சரீரமாகிய சபை, ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தில் வளரணும், அவரை அறிகிற அறிவிலே வளரணும், ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர்களாக என்ன செய்யணுமா, உருவாக்கப்பட வேண்டும். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் 6 காரியங்களுக்காகத்தான் இந்த 5 விதமான ஊழியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அதில் நாம் முதலாவதாக சபை கிறிஸ்துவுக்குள்ளாக ஒவ்வொரு விசுவாசிகளும் விசுவாசத்தில் வளர வேண்டும். மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது எதை பார்க்க போகிறாரு, விசுவாசத்தை காண்பாரோ. அப்போ அதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அந்த விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணும், நிலை நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதில் வளரணும். அந்த விசுவாசத்தில் நம்ம நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகிறவர்களாக இருக்க வேண்டும்.
அடுத்தபடியாக தேவனை அறிகிற அறிவில நாம் என்ன செய்யணும்? வளரணும். இதெல்லாம் பரலோகத்துக்கு போகிறதுக்குள்ள காரியம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவை அறிவதுதான் நித்திய ஜீவன். அப்போ தேவனை அறிகிற அறிவில வளர்கிறோம் என்றால் வளர்ந்து இவன் மூணாவது காரியம் என்ன ஆகுது? கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர்களாக உருவாக்கப்பட வேண்டும். அல்லையா? இதைத்தான் நாம் இப்போ தியானிக்க கடந்த வாரத்தில் நாம் ஆரம்பித்தோம். கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும், பிகம் மெச்சூர் அட்டைனிங் டு த ஹோல் மெஷர் ஆஃப் த ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை போல அவர் எவ்வளவு பரிபூர்ணராக இருக்கிறாரோ அதை போல நீங்கள் நான் என்ன செய்யணுமா? உருவாக்கப்படும்படியாக கர்த்தர் நம்மை சபைக்குள்ளே கொண்டு வந்து வைத்து 5 விதமான ஊழியக்காரர்களை நமக்கு தந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் மெச்சூரிட்டி, நம்ம வளர்ச்சி பரிபூர்ணமான சூழ்நிலைக்குள்ள கடந்து போகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை போல மாறுகிற அனுபவம். ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவினாலே அவருடைய திவ்ய சுவாபம் நமக்குள்ள வெளிப்பட வேண்டும். அவரை அறிகிற அறிவினாலே விசுவாசத்துக்குள்ள நம்ம நிலை நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வளர்ச்சி நமக்குள்ள வரணும். நம்ம சபைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய குணங்கள் என்ன செய்யணும்? மாற்றப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு விசுவாசியாக இருக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், எல்லாம் நல்லது. ஆனால் கர்த்தர் எதை பார்க்க போகிறாருன்னா, நம்ம செய்கிற ஊழியம், நம்ம கர்த்தருக்கு செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் விட நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். ஏனென்றால் நான் பரலோகத்துக்கு வருவதற்காக தான் இயேசு தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை என்ன செய்திருக்கிறார்? சிந்திருக்கிறார். இல்லையா? அதில் மிஸ் ஆயிடக்கூடாத அப்படின்னு சொல்லி அவர் பரிதபிக்கிறவராக இருக்கிறார். இல்லையா? அதனால நம்ம வாழ்க்கையில் நம்மை குறித்து சிந்தித்து, என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதா, அதை ஒவ்வொரு நாளும் வைத்து ஆராய்ந்து பார்த்து நம்ம இந்த ஓட்டத்தை பொறுமையோடு என்ன செய்யணும்? ஓடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசு என்னை பார்க்கும் பொழுது நான் வருகைக்கு ஆயத்தமுள்ள வாழ்க்கையில் இருக்கிறேன்னு தான் பார்க்குறாரு. இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கர்த்தருக்குள்ள வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம எப்பொழுதும் புத்தி உள்ள கன்னிகைகளாய் ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறதுல தான் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் வேதம் திரும்ப திரும்ப சொல்லுது, நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க, ஜாக்கிரதையாயிருங்க அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன், என் சகோதரரே நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அந்த சபையை குறித்து ஒரு நிச்சயம் இருக்குது. நீங்கள் நற்குணத்தில் நிறைந்தவர்கள், சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்கள். மற்றவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் இப்படி நடங்க, கர்த்தருக்குள்ள இப்படி வாழுங்க அப்படின்னு மற்றவர்கள் புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு வல்லவர்களாக இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் என்ன செய்திருக்கிறேன்? நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இல்லையா? நம்ம ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆள் புத்தி சொல்கிறாருன்னா அவர் அந்த புத்தி சொல்கிறவர் புத்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் என்ன செய்யணும்? மதிக்கப்படத்தக்கவராக இருக்க வேண்டும். இல்லையா? இவனே சரி கிடையாது, இவன் என்ன புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் புத்திமதி யார் கேட்பா? ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. இல்லையா? நம்ம ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லும் பொழுது நம்மை குறித்து, நான் ஒரு ஆளுக்கு புத்தி சொல்கிறேன், நம்மை குறித்து அவர்கள் அற்பமாக எண்ணினார்கள் என்றால் அந்த புத்திமதி என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இல்லையா? ஆகையினால் நம்ம புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு அதுதான் சொல்றாரு, வல்லவர்களுமா இருக்கிறீர்கள். இல்லையா? நம்ம அதில் வல்லவர்களாக மாறணும். புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நற்குணத்தினால் நிறைந்தவர்களாக இருக்கணும். சகல அறிவினால், தேவனை அறிகிற அறிவினாலும் நாம் நிறைந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் சொல்கிறாரு, அந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில்
சகோதரரே, நீங்கள் புத்தியில குழந்தைகளாயிராதீர்கள், புத்தி துர்க்குணத்தில குழந்தைகளாயும். 1 கொரிந்தியர் 14:20. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களுமாயிருங்கள். அந்த துர்க்குணத்தில் என்ன, சின்ன குழந்தைக்கு துர்க்குணம் இருக்காது, அப்படித்தானே? அதை போல நீங்க மாறிடுங்க, புத்தியிலோ தேறினவர்களாக இருங்கள். அல்லேலூயா. இப்படி சொல்றார். அதனால இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்ச்சி வரும் பொழுது நற்குணம் நிறைந்தவர்களாய், கனி கொடுக்கிறவர்களாய், தேவனை அறிகிற அறிவிலே வளருகிற சாட்சிகள் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம குறித்து அந்த சாட்சி வர வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். நான் கிறிஸ்துவுக்குள்ள வளருகிறேன், அவங்க நல்ல கிறிஸ்துவுக்குள்ள தேறினவர்களாக இருக்கிறார்கள், பொறுமையாக இருக்கிறாங்க, அவங்க குணங்கள்லாம் அப்படி மாறிடுச்சு, அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த வளர்ச்சி வர வேண்டும். நம்ம ஒருத்தருக்கு புத்தி சொன்னால் அதுக்கு அவங்க என்ன செய்யணும், கீழ்ப்படியக்கூடிய அளவுக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர வளர தேவனுடைய பிள்ளைகள் எதுக்கு ஒப்பு கொடுப்பாங்கன்னா, என் வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் தான் என்ன செய்யணும், நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய சித்தத்தை செய்தால் தான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும், பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை, நான் பரலோகத்துக்கு போனால் என்ன செய்ய வேண்டும் என்பதை எப்பொழுதும் நம்ம சிந்தித்து ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் அறிகிற அறிவில் வளர்ந்தால் தான் பரலோகம். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற விசுவாசத்துக்குள்ளே வாழ்ந்தால் தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் அவர் வரும்பொழுது. அல்லேலூயா. அதே போல் அவருடைய சித்தத்தை செய்தால் தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஏன்னா இயேசு சொன்னார் மத்தேயு 7:21 என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அப்போ பிதாவினுடைய கர்த்தருடைய சித்தத்தை செய்யாத எந்த மனிதனும் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. அதனால தான் கொலேசியர் சபைக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, கொலேசியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள் அந்த ஜெபம் இருக்கிறது. அதில் 10வது வசனத்தில் சகலவித நற்கிரியிலும் ஆகிய கனிகளை, 9வது வசனம், இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். சித்தத்தை அறிகிற அறிவை அடைவதற்கு என்ன வேண்டியது இருக்கு? ஆவிக்குரிய ஞானம் வேணும். ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் நம்ம இருக்கணுமா? தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நம்ம நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் எதை செய்தாலும் ஆண்டவருக்கு சித்தமானதை நான் செய்யணும், இது தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியம் நம்ம செய்யக்கூடாது என்பதை பகுத்தறியக்கூடிய அந்த கிருபை பெற்றவர்களாக கிறிஸ்துவுக்குள்ள வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அப்போ ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்களை என் வாழ்க்கையில் நான் செய்யக்கூடாது, நான் ஆண்டவருக்கு சித்தமானதை தான் செய்யணும் என்பதை நம்ம உணர்ந்து முதல்ல அதில் அந்த அறிவில் வளர்ந்து அதுக்கேற்றாப்புல வாழணும். 2வது ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். சொல்றாரு தேவனுடைய சித்தத்தை அறியும்படி. அறியன்னா எப்படி அறிய முடியும்? பகுத்தறிய வேண்டும் என்றால் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். அல்லேலூயா. பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், பழைய காரியங்கள், பழைய ஆசைகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டே நம்ம தேவனுடைய சித்தத்தை அறிய முடியாது. எனக்கு என்னுடைய விருப்பம் நிறைவேறுகிறது தான் குறிக்கோளாக இருக்கும். அல்லேலூயா. மனம் புதிதாகி ஆண்டவரே என் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் மாத்திரம் என்ன செய்யணும்? நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை அறிகிறதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது, அது தனி சப்ஜெக்ட். அதே போல் தேவனுடைய சித்தம் எது நம்ம அடிக்கடி நம்ம தியானிச்சிருக்கோம். அதே போல் உலக பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட காரியங்களில் கூட
நான் தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிற வாழ்க்கைக்குள்ள நாம் பழக்குவிக்கப்பட வேண்டும். அப்போ அதை அறிந்தால்தான் அதை நம்ம செய்ய முடியும். அப்படி நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாமே தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது ஆண்டவருக்கு சித்தமா என்பதை அறிந்து நாம் என்ன செய்யணும்? செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஊருக்கு போகிறது, ஒரு பிரயாணம், ஒரு தொழில், ஒரு வியாபாரம், ஒரு பிள்ளைகளுடைய காரியம் எல்லாமே தேவ சித்தத்துக்கு உட்பட்டதாக நாம் என்ன செய்யணும்? செய்கிறதுல ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணோம்னா, ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, இதில் உங்கள் சித்தம் மாத்திரம் நடக்கட்டும்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபித்தால் கர்த்தருடைய சித்தத்தை தான் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நம்மளை அந்த காரியங்கள்லாம் எதெல்லாம் தடுக்கணுமோ அதெல்லாம் தடுத்துருவார். அல்லேலூயா. நம்முடைய சுயம் என்ன செய்யணும்? உடைக்கப்பட வேண்டும். ஆண்டுடைய சித்தத்தை நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே இவர் எலியேசர் ஜெபம், இங்கே தண்ணி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆண்டவரே, அவர் பொண்ணு பார்க்க வந்திருக்காரு, ஆனால் எது பொண்ணுன்னு தெரியாது. வந்திருக்கிற இடம் அந்த ஏரியா ஒரு ஆபிரகாமுடைய சொந்தக்காரங்கள்லாம் இருக்கிற ஏரியா பக்கம் வந்த மாதிரி இருக்குது. ஆனால் பொண்ணு யாருன்னு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஜெபம் பண்ணுறாரு. இங்கே நிறையா பெண்கள் வருவாங்க. அதில் ஒருவேளை ஆபிரகாமுடைய சொந்தக்காரங்களும் தண்ணி எடுக்க வரலாம். ஏன்னா அந்த காலத்தில் நமக்கு இப்போ இருக்கிற மாதிரி வாட்டர் லைன்லாம் வீடுகளுக்கு கிடையாது. எல்லோரும் எங்கே தான் வரணும்? அந்த கிணத்தை தேடி தான் தண்ணி எடுக்க வரணும். துறவை தேடி தான் தண்ணி எடுக்க வரணும். அவங்கவுங்க வீட்டுக்கு தண்ணி எங்கே தான் எடுக்கணும்? துறவை தேடி தான் வரணும். அதனால் பெண்கள் நிறைய பேர் வர்றாங்க. அதில் ஆபிரகாமின் சொந்தக்காரங்களும் வரலாம். ஆனால் நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே, நான் எந்த பெண்ணிடத்தில் தண்ணி கேட்கிறேனோ அவள் குடத்தை சாய்த்து நீர் குடியும் உடைய ஒட்டகங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? பார்க்கிறேன். அல்லேலூயா. என்று எந்த பெண் சொல்லுகிறாளோ அவள்தான் நீர் என்னுடைய எஜமானாகிய ஈசாக்குக்கு நியமித்திருக்கிற பெண் என்று நான் என்ன செய்வேன்? அறிவேன். அவன் தேவ சித்தத்தை அறிகிறதற்கு இது ஒரு காரியம். அல்லேலூயா. நான் ஆராதனைக்கு வாரேன், கர்த்தர் என்னோட என்ன செய்யணும்? இடைப்படணும். நான் வேதம் வாசிங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க. என்கிட்ட பேசுகிறவங்க இதை குறித்து பேசுனா அப்போ அது தேவ சித்தம் என்று நான் அறிந்து கொள்கிறேன். இப்படி அநேக அசம்ஷன் நம்மளே எப்படி அவர் சொல்கிறாரோ தண்ணி எடுக்க வர்றதில் தான் கேட்குற ஆள் இப்படி செய்தாங்கன்னா அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நான் இப்படி இந்த இடத்துக்கு போகிறேன், அங்கே இதை குறித்து இந்த ஆள் பேசினார்னா இது தேவ சித்தம்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி, அவன் ஜெபம் பண்ணுறான், ஜெபம் பண்ணி அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கூட தேவ சித்தம் என்ன செய்யும்? வெளிப்படுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி அநேக காரியங்கள். அங்கே யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரியோடு யுத்தத்துக்கு அவங்கள்ட்ட ஒன்றுமே கிடையாது. அங்கே எல்லாம் மண்வெட்டியும் அதையும் வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட வாளோ ஈட்டியோ இதெல்லாம் சவுலும் யோனத்தான் தவிர யாரிடத்திலும் பட்டயம் இல்லை. ஏன்னா ஒரு கொல்லன் கூட அங்கே இல்லை அந்த வேலையை அவங்களுக்கு செய்து கொடுக்கறதுக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெலிஸ்தருடைய பாளையம் அது திரளாய் வந்திருக்குது. அவங்களை எதிர்கொள்வதற்கு இவர்களுக்கு பலன் இல்லை. ஆனால் யோனத்தான் கர்த்தர் மேலே நம்பிக்கையோடு சொல்கிறான். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றார். கர்த்தருக்கு இந்த பெரிய படையை அடிக்கிறதுக்கு பெரிய கூட்டத்தை வச்சு அடிப்பாரு, அதே இடத்துல சின்ன ஒரு ஆட்களை வச்சு அடிச்சிருவாரு. அல்லேலூயா. அதனால அவர் ரட்சிக்க அவருக்கு தடை இல்லை. அப்படி சொல்லிட்டு தன் ஆயுததாரிகிட்ட சொல்கிறான், நீ எப்படி நினைக்கிறீரோ நானும் உடைய மனம் போல வருகிறேன் அப்படின்னு. அவனும் ரெடியாக இருக்கிறான். மனதுக்கேற்றபடி நானும் மோடு கூட வருகிறேன்.
இப்போ அவங்க அந்த பாளையத்துக்கு முன்னால் போய் தங்களை காண்பிக்கிறவர்கள் போல போகும்போது அங்கே சொல்கிறான், அதான் தேவ சித்தத்தை அறிகிற காரியம். வாசிங்க. நம்ம போய் அவங்களுக்கு நம்மளை காண்பிப்போம், அப்பொழுது அவர்கள் நாங்கள் உங்களுக்கு நில்லுங்கள் என்று நம்மோடே சொல்வார்களானால் நாம் அவர்களிடத்துக்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம். தேவ சித்தத்தை அறிகிற அறிவை பாருங்க. தேவ சித்தத்தை அறிகிறதுக்கு இது ஒரு காரியம். நம்ம போய் நிற்போம், அங்கேயே நில்லுங்க, நாங்கள் வாரோம், நீங்கள் சம்பந்தம் பார்க்க போறீங்க, நீங்கள் ஊரில் இருக்க, நாங்கள் வரோன்னா வேண்டாம், அப்படி தானே அர்த்தம். இப்படி ஒரு காரியத்தை நம்ம முடிவெடுக்கும். நாங்கள் அவங்க ஆண்டவரே நான் அவங்கள்ட்ட நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் வர வேண்டாம், நாங்கள் வரோன்னு சொன்னால் வேண்டாம், நீங்கள் வாங்கன்னு சொன்னால் என்ன செய்யறோம், அது உங்கள் சித்தம். எடுக்கலாம்ல, இப்படி கண்டுபிடிக்கலாம்ல. இதான் நடக்குது பாருங்க. எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்கள், ஆனால் ஏறி போவோம். இப்ப கர்த்தருடைய சித்தம் அவர்களை நம்ம கையில் அவர் என்ன செய்தாரு, கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எவ்வளவு கொஞ்சம் 2 பேர் போய் அவ்வளவு பாளையத்தை அடிக்கிறதுக்கு தேவ சித்தத்தை அறிகிறதற்கு முதல்ல நம்ம என்ன செய்யறான், அவசரப்படாம கர்த்தர் இதை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதில் உறுதியாக இருந்து கர்த்தர் இதை செய்து தருவார் அப்படிங்கிற எண்ணத்தோட. ஆனால் தேவ சித்தத்தை அறியணும். அங்கே அப்படியே நீங்கள் நில்லுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட போகக்கூடாது. ஆனால் நீங்கள் ஏறி வாங்க பாப்புன்னு சொல்லிட்டா கர்த்தர் அவங்க நம்ம கையில் நினைச்சிட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. இப்படி தேவ சித்தத்தை அறிகிற அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம பொறுமையாகவே என்ன செய்ய மாட்டோம். எனக்கு ஒரு இது வந்துருச்சுன்னா நாளைக்கே போய் அதை நானே என்ன செய்யணும், அதை முடித்து தள்ளி எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் நிற்கணும். அப்படி தான் நம்ம நிற்போம். அல்லேலூயா. ஆனால் நம்ம பொறுமையாக என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும். அல்லேலூயா. அவங்க அந்த வார்த்தை வெளிப்படும் வரைக்கும் இவங்க போன உடனே எல்லாம் பார்த்துருப்பானா, எவ்வளவோ நேரம் நின்றுருப்பாங்க, அப்படியே நடமாடி இருப்பாங்க. இங்கே ஒரு அசைவு தெரியுது, யாரோ நிற்காப்பிள்ளையன்னு சொல்லி தான் அப்புறம் வந்து பார்த்துருப்பான். அது பிறகு தான் சொல்லியிருப்பான், யார் எங்கே நிற்க, நில்லு, நான் வர்றேன் பாரு அப்படின்னு சொல்லியிருப்பான். இவன் என்ன சொன்னா, அப்படியா வர்றியா வா அப்படின்னா கர்த்தர் அவன் நம்ம கையில் நினைச்சாரு, ஒப்பு கொடுத்தார். அப்போ தேவ சித்தம் நம்ம அறிந்து செயல்பட்டா கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய பயங்கரம் அங்கே உண்டாயிற்று அப்படின்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா. 15வது வசனமா, அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய் தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது. தேவ சித்தத்தின்படி நம்ம எந்த காரியத்தையும் செய்தா கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு, ஒத்தாசை பண்ணுவார். அல்லேலூயா. தாவீது அத்தனை பேரும் அமலேக்கியர்கள் வந்து மனைவி பிள்ளைகள் எல்லா ஆஸ்திகள் அவன் வச்சிருந்த ஆடு மாடு எல்லாத்தையும் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அவனுடைய கூடாரங்கள் எல்லாம் அக்கினியினால் சுட்டரித்து போட்டார்கள். ஒன்றுமே கிடையாது, நிராதரவாக நிற்கிறான். எல்லாரும் 600 பேர் அந்த நிலைமையில் இருக்காங்க. ஆனால் தாவீது கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்தான், எந்த சூழ்நிலை திடப்படுத்தி கொண்டு தேவ சித்தத்தை அறிவதற்கு ஆயத்தமானான். அபியத்தார்கிட்ட சொல்றான், ஏபோத்தை கொண்டு வா. கர்த்தரிடத்துல விசாரிக்கிறான், கர்த்தாவே நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, அதை நான் பிடிப்பேனா தெரியலையே. சரி, நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் தாவீதுக்கு பேசுகிற மாதிரி நமக்கு பேசுவாரா? தாவீதுக்கு பேசிட்டாருன்னு எழுதியிருக்கு, நமக்கு யார் பேசுவா? நாங்கள் எத்தனை நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆண்டவரே பேசுங்க, இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு சத்தமும் இல்லையே. ஆண்டவர் பேசும் வரைக்கும் காத்திருக்கணும். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். ரொம்ப கர்த்தருடைய சத்தம் எப்படினாலும் தொனிக்கும். அல்லேலூயா. அது ஆண்டவர் நம்ம மேல அவர் அக்கறை உள்ள தேவன். அப்ப பாருங்க, அவர் எப்படி நீங்க வேதத்தை தொடர்ந்து வாசித்து கொண்டே இருந்தால் பேசுவார். அல்லேலூயா. அவர் நீங்க ஆராதனையில் பேசுவார், நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு உள் உணர்வுல உணர்த்துவார். அல்லேலூயா.
கண்டிப்பா கர்த்தர் நமக்கு வந்து அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். ஏன்னா அவரு தானே சொல்றாரு, என் சித்தத்தின்படி நடன்னு சொல்லி, என் சித்தத்தை செய்யுன்னு சொல்லி. அது நான் என்ன சொல்றேன், ஆவிக்குரிய லைன்ல உள்ள சித்தம் முழுவதும் நம்ம உண்மையா இருக்கணும் இல்லையா? அது 7 காரியங்களை முன்னால உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தேவனுடைய சித்தம் என்ன இல்லையா? 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், இப்படி ஒரு 7 காரியங்கள் இருக்கு இல்லையா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவர் சித்தம் என்னது, எல்லாரும் ரட்சிக்கப்படும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படி அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நன்மை செய்து புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவதுதான் தேவனுடைய சித்தம் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்கிறார். 1 தெசலோனிக்கர் 4:3 சொல்றாரு, நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி 7 காரியங்களை நம்ம அடிக்கடி தொடர்ந்து நம்ம என்ன செய்திருக்கிறோம், தியானித்து இருக்கிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி நம்ம இந்த பிரபஞ்சத்தின் இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து விடுவிக்கப்படும்படிதான் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமியில வந்து தன்னை ஜீவ பலியாக என்ன செய்திருக்கிறாரு, ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் தேவ சித்தம் செய்யணும்னா இந்த உலகத்தின் பிரபஞ்சத்திலிருந்து என்ன செய்யணும், விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, பாபிலோன் குமாரத்தியே நீ உன்னை விடுவித்துக்கொள். பாபிலோன் என்றால் உலகம், பிற்பாடு மகிமை உண்டாகும் சொல்றார். சகரியா 2:7. பிற்பாடு மகிமை உள்ள சாட்சியா நம்ம நிக்கணும்னா அங்க பாபிலோன்ல இருந்து நம்ம விடுவிக்கப்பட வேண்டும். பாபிலோன் இன்றைக்கு இருக்கிற உலகம். அல்லேலூயா. இந்த உலகம் எவ்வளவுக்கு எவ்வளவு சீர்கட்டு போய்கிட்டு இருக்குது பாருங்க. இப்போ எலான் மஸ்க் அதுல ஒருத்தர் வந்து அனுப்பியிருந்தார். அவர் வந்து இப்போ ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காராம், $140 லட்சம் எவ்வளவோ ஒரு ரோபோட், ஒரு பெண்ணையே உருவாக்கிடுறாங்க ரோபோட்டா. அது கற்பந்தரித்து குழந்தையும் வருமா. பார்த்தீங்களா? இதெல்லாம் என்னதுக்கு விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வளருது. தேவன் மனுஷனை என்ன செய்தாரு, உண்டாக்கினார். அல்லேலூயா. தேவன் செய்த காரியத்தை நான் செய்யணும்னு நினைச்சா என்ன ஆகும்? இதுதான் லூசிபர் காரியம். பணம் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். நீ எந்த காரியத்தில் தேவ சித்தத்தின்படி ஓடணுமோ அதன்படி ஓடாம இந்த உலகத்துக்கு என்ன வருது? அப்போ ஒரு 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 ஆளையே உருவாக்கி அதுக்கு எல்லாம் போட்டிருக்கான். அப்போ பாருங்க, அந்த அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன செய்யுது, வளருது. இதெல்லாம் எதற்கு அடையாளங்கள் என்றால் இந்த உலகத்துக்கு முடிவு சீக்கிரம் என்ன செய்ய போகுது, வரப்பு. ரோபோக்களை கண்டுபிடிக்கிறான், வீட்டுக்கு வேலைக்கு வச்சிடலாம், அது சமைக்குமா, அது எல்லாம் செய்யுமா. அந்த பெண்ணை குறித்து போட்டிருக்கிறதுல உருவாக்குற பெண்ணை வந்து உங்களுக்கு எல்லாம் செய்து கொடுத்துரும். இல்லையா? அவர் அதில் இப்போ எப்படி போடுறாங்கன்னா, அந்த உங்களுக்கு சண்டை பிரச்சனை அது இல்லை, நம்மளை போட்டு பாடாப்படுத்துகிற வேலைலாம் உனக்கு இல்லை, இது உனக்கு இது எல்லா வகையிலும் சந்தோஷமாக உனக்கு நல்ல ஒரு பெண்ணாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கான். பாருங்களேன், அந்த மாதிரி இன்னைக்கு காலங்கள் நாட்கள் கொடியதாக போய்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு சீக்கிரமாக அடையாளமாக இருக்கிறது. இன்னைக்கு அவர் எம்டி ஜெகன் பிரதர்லாம் இன்னைக்கு என்ன நடக்கு அப்படின்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இல்லையா? பைபிள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெருசலேமில் தேவாலயம் கட்டுறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு, சிவப்பு கடாரி ரெடியாக உருவாக்கிட்டாங்க, சீக்கிரமாக கட்டிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் கட்டுனா தான் அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி கரெக்டாக வரும். அந்த 3.5 வருஷம் கழித்து அவன் நான் தான் தேவன் போய் அதில் போய் என்ன செய்வான், உட்காருவான். அல்லேலூயா. அது 3.5 வருஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை நீங்கள் 7 வாரங்கள் செல்லும் அப்படின்னு சொல்லி நம்ம தானியேல் புத்தகத்தில் வாசிப்போம். அது பார்த்தா 70 வருஷத்துக்கு போய் நிற்குது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி ஒவ்வொன்றா இந்த நாட்களில் நடைமுறையில் வருகிற காரியங்கள்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்,
நம்ம ஜாக்கிரதையாக அந்த வருகைக்கு ஆயத்தம் உள்ள வாழ்க்கையில் நம்ம ரெடி ஆகிக்கொண்டே இருக்கணும். அல்லையா? உலகம் ஒரு பக்கத்தில் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ரெடியாக இருக்கணும். அல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். அப்போ தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நம்ம நாளுக்கு நாள் வளரும் பொழுது அதை எப்படி அறிய வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? சொல்லி கொடுக்கிறார். அதுதான் வேதத்தில் அத்தனை காரியங்களையும் அவர் வைத்திருக்கிறார். இல்லையா? இந்த யோனத்தான் காரியம் இதெல்லாம் நமக்கு ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கிறதுனா, நம்ம பின்னால் வரக்கூடிய சந்ததி என்ன செய்யணும்? இதை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இல்லையா? ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம அதனால தான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேதத்தில் உள்ள அத்தனை காரியங்களும் அது ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அதை நம்ம கருத்தோடு நம்ம வாசிக்கும் பொழுது, நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? நிறைவேற்றுகிற உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 5:18 சொல்கிறது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி நீங்க செய்யறது தான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் நீங்க என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருங்க. இது 5வது காரியம். நம்ம தேவனுடைய சித்தத்தை அறிகிற காரியத்தில் எல்லாவற்றிலையும் நீங்கள் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்கள். இதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். யோவான் 6:39-40 இயேசு சொல்லியிருக்கிறாரு. யோவான் 6:39-40, அவர் எனக்கு தந்தவைகள் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். அப்போ அவருடைய சித்தம் என்னது? நம்மளை கடைசி நாளில் நிச்சயமா அவரிடத்தில் குமாரனை கண்டு கிறிஸ்துவுக்குள்ள அவர் வரப்போகிறார்ல, மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பார். அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை தான் தேவனுடைய சித்தம். அல்லையா? அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன செய்வாங்க? அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள்ள மரித்திருந்தால் அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அல்லையா? அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் இந்த சித்தத்தின்படி கண்டிப்பாக நடக்கணும். அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் உலக பிரகாரமான காரியத்தில் நம்ம செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம்ம செய்கிற பிரயாசங்களில் எல்லாவற்றிலையுமே தேவனுடைய சித்தம் தான் என்ன செய்யணும்? வெளிப்பட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத காரியம் எனக்கு எதுவும் என்ன செய்ய வேண்டாம்? வேண்டாம். அது எத்தனை கோடி வருமானம் வந்தாலும் வேண்டாம். அந்த அப்படி வாழ்ந்தால் தான் அவருடைய சித்தத்துக்கு நம்ம வாழ்கிறோம். அல்லையா? அப்படி வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு வேண்டாண்டது. அல்லையா? உங்களுக்கு சித்தமாக இருந்தால் உங்கள் பார்வைக்கு எது நலமோ அது என் வாழ்க்கையில் நீங்கள் செய்தால் போதும். நான் செய்கிற தொழில்னாலும் சரி, உங்கள் சித்தம் இல்லைன்னா வேண்டாம், அந்த வருமானம் எனக்கு வேண்டாம். அல்லையா? கர்த்தர் நம்மளை எப்படினாலும் நடத்துவார், எப்படினாலும் போஷிப்பார், எப்படினாலும் ஆச்சரியமான காரியங்களை நமக்கு வாழ்க்கையில் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லையா? நம்ம தான் கணக்கு போடுறோம். நான் இப்படி போனால் இதில் சம்பாத்தியம் பண்ணி அப்படியே ஆயிடுவேன், இப்படி இருந்தால் தான் எனக்கு கதை ஓடும். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆண்டவர் நிறையா வச்சுருக்கிறாரு, அதை பெற்றுக்கொள்ளணும். அல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலையும் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உங்களுக்கு சித்தம் இல்லாத எந்த காரியமும் எனக்கு வேண்டாம். என் பிள்ளைகளுடைய காரியத்தில், திருமண காரியத்தில், என் பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தினுடைய திட்டங்களை குறித்து, அல்லையா, நான் கைது செய்கிற வேலைகளை குறித்து, என்னுடைய பிரயாசங்களை குறித்து, என்னுடைய போக்குவரத்துகளை குறித்து ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லையா? எல்லாவற்றிலும் நமக்கு அவர் இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். அல்லையா? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். நான் பூனைக்கு போயிருக்கும்போது அது 9ஆம் தேதி சர்ச்சு, கிருபாசனம் சர்ச்சில் மெசேஜ் கொடுக்க போனேன். பேருந்து கும்பிட்டுருந்தோம்ல, அங்கே போயிருந்தோம். அப்போ நான் இங்கே தேவ சமூகத்தில்
ஏன்னா நம்ம மெசேஜஸ் எல்லாமே யூடியூப்பில் என்ன செய்யுது, போயிட்டே இருக்கு. அப்போ அங்கே நம்ம எங்கே போனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்குறது அந்தந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஏற்ற வார்த்தை நமக்கு என்ன செய்யணும், கர்த்தர் தரணும். அல்லையா? அப்போ இங்கே காத்திருந்து நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்தாரு. அந்த சபையில் போய் நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல உற்சாகமாக எல்லாம் கேட்டாங்க. சில பேர் அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. பாஸ்டர் வந்து ஃபோன் பண்ணி அழுகுற மாதிரி சொல்கிறாரு, பாஸ்டர் நல்ல நேரத்துக்கு நீங்கள் வந்தீங்க, சபையில் பயங்கரமான பிரச்சனைகள், ஆனால் கர்த்தர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசிட்டாரு. அல்லையா? ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசியிருக்கிறாரு. ஒரு பெரிய மாற்றம் எங்கள் சபையில். அல்லையா? அவர் சொல்கிறாரு, இங்கே 3 நாள் வந்திருக்கலாம்ல பாஸ்டர் அப்படின்னாரு. அது நாங்கள் ட்ராவல் பண்ணால் 1.25 மணி நேரம் போனோம். அது ரொம்ப டிராஃபிக். அதனால் நாங்கள் வந்து ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சொல்லியிருந்தாப்புல. அப்போ பாருங்கள், அப்போ நம்ம தேவ சித்த இன்னொன்று எனக்கு அந்த பாஸ்டர் ஜோம் பண்ணியிருப்பார். ஆண்டவரே எங்கள் சபைக்கு ஏற்ற வார்த்தை என்ன செய்யணும். இப்போ பாருங்கள், நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம தேவனுடைய சித்தத்தை அறிகிறதுல நம்ம பிரயாசம். எனக்கு ஆண்டவருடைய சித்தத்தை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது. அது ஊழியக்காரர்கள்ட்ட அதுக்காக ஜெபம் பண்ணலாம். உதாரணமாக முந்தி சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். ஒரு சகோதரர் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்தார். அந்த கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது அவர் கர்த்தருக்கு பயந்த மனிதன். அப்போ அங்கே அதே கம்பெனியில் கர்த்தருக்கு பயப்படாதவனு நினைச்சுவான், ரசிக்கப்படாதவன், கிறிஸ்தவனாக இருப்பான், ஆனால் பேர் கிறிஸ்தவனாக இருப்பான். அவன் வந்து கெட்ட வார்த்தைலாம் போட்டு ஆட்களை விரட்டி வேலை வாங்குவார். இவர் வந்து ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுனால ஒரு பயபக்தியோடு இருக்கிற ஒரு குடும்பம் தான். அவர் வந்து சாப்பிட்டா அப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. ஓனர் வேறு கிறிஸ்தவர். அவர் வந்து இந்த இதில் பார்த்துக்கிட்டு இருப்பார்ல, கேமராவில் பார்த்துக்கிட்டு இருப்பார். இவரை கூப்பிட்டு, அவன் எப்படி வேலை வாங்குறான் ஐயா, நீ என்னையா வேலை பார்க்க அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணி இதாச்சு. அப்போ இவருக்கு கொஞ்சம் அந்த இடத்துல கிரேடு குறைஞ்ச மாதிரி சூழ்நிலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் இவர் மேலே வேற ஒரு அலிகேஷனை கொண்டு வந்து, ஒரு குற்றச்சாட்டுகளெல்லாம் கொண்டு வந்து, ஏன்னா ஓனர் மனசுக்குள்ளே வந்து அவன் நல்லா வேலை செய்கிறான் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுதில்ல, இவரை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. அப்போ அவருக்கு இவர் சம்பாத்தியத்தில் தான் அந்த குடும்பம் நடக்குது. 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க, வருமானம் கிடையாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 4 மந்த்ஸு வேலை இல்லாமல் இருந்திருப்பார். 4 மாதம் மேலே வேலை கிடையாது. ஆனால் 4 மாதம் கர்த்தர் அந்த குடும்பத்தை போஷித்தார். அல்லையா? அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் அவங்க வீட்டில் ப்ரேயர் செல் நடத்துவோம். அந்த டைமில் அந்த சபைக்கு வந்திருக்கும்பொழுது, அப்போ நாங்கள் ப்ரேயர் செல் முடித்த பிறகு அவர் ஒரு நாள் என்கிட்ட சொல்கிறாரு, நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க பிரதர், நாங்களும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் உங்களை மீண்டும் பானை பாத்திரக்காரனை நிறுத்தினது போல் உங்கள் தலையை என்ன செய்வார், நிறுத்துவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவர் வந்து நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, பிரதர் எனக்கு வந்து இந்த கூட்டப்புள்ளி பக்கத்தில் ஒரு பெரிய பிளான்ட் இருக்குது. அவர் சம்மந்தப்பட்டது எக்ஸ்போர்ட், இந்த ஃபிஷ் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்கிறார். அதில் வந்து வேலைக்கு கூப்பிடுறாங்க. இப்போ இதை விட அங்கே சம்பளம் கூட. நான் என்னென்னா ஒரு வாரம் அங்கே போய் இருந்துட்டு சனி ஞாயிறில் ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிட்டு வரலாம், நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. நல்ல சம்பளம், அதே போல் நல்ல இதோட கூடுதல் வருமானம், போக்குவரத்து, சாப்பாடு எல்லா காரியமும் அவங்களே செஞ்சிடுறாங்க. அப்போ ஜெபம் பண்ணுங்க. அப்போ நானும் சரி ஜெபம் பண்ணுறேன் பிரதர் அப்படின்னு சொல்லி நான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வந்து ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறோம். ஆஸ்பத்திரியில் வந்து டாக்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் வேதத்தை வாசிக்கிட்டே இருக்கேன். வாசிக்கிட்டே இருக்கும்போது பாருங்கள், ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், கர்த்தர் வந்து எவ்வளவு நல்லவருங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். தேவ சித்தனை அறியவே முடியலன்னு யாரும் நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. அதுக்கு தான் நான் இதை சொல்ல வரேன். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
22வது வசனத்துல மூலமா கர்த்தர் பேசுறார். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரிகளோட போகிறது நல்லது என்றாள். அப்படியே போதும். இப்ப என்ன சொல்றாரு, இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு உணர்த்துறாரு, இது அவருக்கு இந்த வார்த்தை தான் பாட்டு சொல்றாரு, எனக்கு உணர்த்துறாரு. மெயின் வார்த்தை என்னது, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு. இல்லையா, நீ ஏற்கனவே இருக்கிற போவாஸ் வயல்லே வேலை செஞ்சுக்கிட்டு போ, அங்கே போய் அந்த வேலைக்காரிகளுடைய கதிரை பொறுக்கு. வேற வயலுக்கு போனால் உனக்கு எதிர்ப்பு வரும். அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், பிரதர், எனக்கு ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் நல்லா விசாரிச்சுக்கிறீங்க, இன்னும் ஜெபம் பண்ணுவோம். நம்ம அவரை போகக்கூடாதுன்னு சொன்னால் சில பேர் கேட்க மாட்டாங்கல்ல, எனக்கு நல்ல சான்ஸ் இருக்குது அப்படின்னு இவரு கரெக்டாக சொல்லிட்டாரான்னு அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும். 2 நாள் கழித்து சொல்கிறாரு, பிரதர், நான் இப்போ சபலம் ஆரம்பிக்கல பிரதர், நீங்கள் சொல்கிறது சொன்ன வார்த்தைப்படி நடந்துட்டு பிரதர். என்ன, அங்கே போனால் முதல்ல நல்லா வச்சுக்கிடுவாங்களாம், சீசன் குறைஞ்ச பிறகு அங்கே தொழில் குறையும்ல, அப்போ வெளியே விரட்டிடுவாங்க, இல்லை நீங்கள் எதனா கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் அடித்து அனுப்புவாங்களாம் அப்படின்னு சொன்னார். அல்லையா? அப்போ பாருங்கள், தேவன் ஒரு சின்ன காரியம்னாலும் சரி, பெரிய காரியமானாலும் நம்மோடு என்ன செய்வார், இடைப்படுகிற தேவன். அல்லையா? நம்ம காத்திருக்கணும். யோனத்தானுக்கு உள்ள பொறுமை நமக்கு இருக்கணும், எலியேசருக்குள்ள பொறுமை நமக்கு இருக்கணும். அல்லையா? நம்ம காத்திருந்தா கர்த்தர் நம்மோடு பேசுவார், வேதத்தை நம்ம வாசித்தா நம்மோடு இடைப்படுவார். அல்லையா? அது கழிச்சிட்டு நான் இன்னைக்கு எனக்கு என்ன சொல்றீங்க ஆண்டவரே, வேதத்தை விரிச்சு பார்த்தா மத்தியில் ஏதாவது ஒரு வசனத்தை பார்த்து இது இன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அது சோசியம் பார்க்குற மாதிரி ஏமாந்து. அப்படிதான் ஒருத்தன் பிரித்து பார்த்தான்னா நாண்டு கொண்டு சாவுன்னு வந்துச்சான். வார்த்தை எப்படின்னா, அப்போ எப்படி நம்ம ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஒழுங்கா தேவ சமூகத்தில் இருந்தோம்னா கர்த்தர் நம்மோடு என்ன செய்வார். அப்போ நம்ம ஜோசியம் பார்க்குற மாதிரி வேதத்தை பார்க்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் ஜோசியம் பார்க்குற மாதிரி, அல்லையா, ஜோசியம் வேத வசனத்தை ஜோசியம் பார்க்குற மாதிரி, வாக்கு தத்தங்களை ஜோசியம் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. அல்லையா? கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதில் உண்மை உள்ள தேவன். இப்போ சபையில் ஒரு வாக்குத்தத்தம் இந்த மாதம் கொடுத்துருக்காங்களா, அணுக்கிரகம் இந்த இப்பவுமே இப்பொழுதே அணுக்கிரக காலம், இப்பொழுதே ரெட்சனின் நாள் எங்களுக்கு செய்திருக்கிறாரு, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கு. அல்லையா? அப்போ பாருங்க, நம்ம அந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்ம உண்மையா அதை விசுவாசித்து கண்டிஷனுக்கு உட்பட்டு நம்ம விசுவாசத்தோடு இருந்தால் அவருடைய வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கண்டிப்பாக நிறைவேறும். அல்லையா? அது இந்த மாதத்துக்குள்ள அதை நம்ம அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் செய்து கொண்டே இருப்பார். அல்லையா? அப்போ நீங்கள் பாருங்க, அந்த வார்த்தையை எனக்கு கர்த்தர் என்னோடு வெளிப்படும் வரைக்கும், என்னோடு பேசும் வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு. யோவான் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் கர்த்தரிடத்தில் அன்பா இருந்து நேசிக்கிறேன்னா வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுத்து நான் நேசித்து இருக்கும் பொழுது என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். பிதாவும் என் மேல் அன்பாக இருக்கிறார், நானும் அவனில் அன்பாய் இருந்து இயேசு என் மேல் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். என்னை வெளிப்படுத்துவேன்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? நம்ம காரியங்களை என்ன செய்வாரு, என்ன வெளிப்படுத்துறேன் அப்படின்னு என்ன வெளிப்படுத்துகிறேன்னு சொன்னா நான் நடக்க வேண்டிய வழி என்ன செய்வாரு, காட்டுவார். அல்லையா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நமக்கு அது நிச்சயமா அது செய்கிற தேவன். நம்ம பொறுமையா இருக்கணும். அல்லையா? நம்ம காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திரு, இடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை
ஸ்திரப்படுத்துவார். உனக்கு சரியான காரியத்தை சொல்லிடுவார். அல்லையா? அப்போ காத்திருக்கணும், பொறுமையாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப பொறுமை ரொம்ப அவசியம். யாக்கோபு 1:4 சொல்கிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். பொறுமை இருந்ததுன்னா குறைவும் கிடையாது, எல்லாத்துலேயும் பூரண நிறைவை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? கட்டளையிடுவார். அல்லையா? பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமை உள்ளவர்கள் பூமியையே சுதந்திரிப்பார்கள். பொறுமை வேணும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையாக இருக்கணும். கர்த்தர் ஒரு வார்த்தை நம்மோடு பேசணும்னா நம்ம காத்திருக்கணும், பொறுமையோடு இருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் தம்மை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லையா? அப்போ தேவ சித்தத்தை அறிகிறதுக்கு நிறைய காரியத்தை வச்சிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லுகிறாரு, பிலிப்பியர்களின் நிருபம் 2 21 வாசிங்க. 20 அதே நின்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரியவர்களை தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்த உடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் என்ன செய்யணும்? அறியணும். அல்லையா? தீமோத்தேவை அனுப்பி வைக்கணும்னா என்ன சொல்றாரு? என் காரியங்கள் இன்னபடி நடக்கும். கர்த்தர் நான் இப்படி என்னுடைய ப்ரோக்ராம்ஸ் இப்படி சரியாக செட் ஆகிட்டு அப்படின்னு எனக்கு கிளியரன்ஸ் கிடைச்சா தான் நான் தீமோத்தேயை என்ன செய்ய முடியும்? அனுப்ப முடியும். அப்போ என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்த உடனே, அப்போ அவரும் என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார் ஆண்டவர் சித்தத்துக்கு. அல்லையா? ஜெபம் பண்ணும் பொழுது நான் அறிந்த உடனே தீமோத்தேயை உங்களிடத்தில் என்ன செய்யலாம்? அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். அப்போ நம்ம தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள், இயேசு எல்லாமே தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் என்ன செய்தாங்க? வாழ்ந்தார்கள். இல்லையா? அவர் பார்க்குறாரு, இங்கேருந்து ஆசியாவில் போய் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் ஆவியானவரால் தடை பண்ணப்பட்டார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 3வது வசனம் 5 வரைக்கும் நீங்கள் 6 வாசித்தீங்கன்னா ஆவியானவர் என்ன செய்கிறாரு? ஆசியா போக வேண்டாம் அப்படின்னு தடை பண்ணுறாரு. தடை பண்ணுறாருன்னா என்னது? அவங்க ஜெபம் பண்ணும்போது அவருக்கு வெளிப்படுத்துறாரு, அங்கே போக வேண்டாம். என்ன ஆவியானவர் தடை பண்ணுறாருன்னா என்ன தடை பண்ணாரு? அவங்க அவருக்கு ஒரு உணர்வை கொடுக்குறாரு. கர்த்தர் பேசுகிறார், இடைப்படுகிறார், அவரோடு இடைப்படுகிறார். அதே மாதிரி இடைப்பட்டதுனால தான் கப்பர் சேதம் ஆயிருமோன்னு பயந்துருக்கும் போது ஒருத்தருக்கும் சேதம் வராது அப்படின்னு பேசுகிறார் கர்த்தர். அல்லையா? அதே போல் தடை பண்ணப்பட்டு கர்த்தருடைய சித்தம் என்னது? இவங்க எங்கே போகணும்? பிலிப்பி பட்டணத்துக்கு போகணும். மக்கதோனியா தேசத்தில் உள்ள அதனுடைய தலைநகரான பிலிப்பி பட்டணத்தில் போய் இவங்க ஊழியம் செய்யணும்னு தேவ சித்தம். அதனால கர்த்தர் நினைச்சாரு, அங்கே தடை பண்ணுறாரு, அங்கே போக வேண்டான்னு தடை பண்ணுறாரு. ராத்திரி சொப்பனத்தில் மக்கதோனியா தேசத்தான் பவுலுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நாங்கள் எங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வாங்கலை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? அவன் பாரத்தோட அவர்கிட்ட கேட்குறது மாதிரி ஒரு சொப்பனத்தை பார்க்குறாரு. அல்லையா? அப்போ அங்கே அந்த பட்டணத்துக்கு, பிலிப்பி பட்டணத்துக்கு போனார்கள். போனது நிமித்தம் லீதியா ரட்சிக்கப்பட்டால், குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண் விடுதலை பெற்றால், சிறை அடிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள். தேவ சித்தத்தில் எல்லாம் நடக்கும். இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு, அடி நொறுக்கப்பட்டார், எல்லாம் நடந்துச்சு. பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது துன்பம் வர்றது போல் துன்பம்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் பெரிய ஜெயம் இருக்கிறது. ஹல்லேலூயா! சிறைச்சாலையில் அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா! சிறைச்சாலைக்குள்ள அற்புதம். சிறைச்சாலை தலைவன் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும் தேவ சித்தம். ஹல்லேலூயா! ஒரு சிறைச்சாலை தலைவன் ரட்சிக்கப்படணும்னா எப்படி நடக்கும்? சிறைச்சாலைக்குள்ள ஆள் போய் சுவிசேஷம் சொன்னாதான் நடக்கும். அப்போ சிறைச்சாலைக்குள்ள அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் போகணும்னா இவங்க குற்றஞ்சாட்டப்பட்டு
அங்கே போய் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தொழுமரத்தில் மாட்டப்பட்டு அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லையா? ஆண்டவரை நாங்கள் ஆசையாக போயிருந்தா நல்லா ஊழியம் செஞ்சுருப்போமே, இங்கே கொண்டு வந்து இப்படி அடியும் நொறுக்கப்பட்டு கிடக்கிறோமன்னு சிறைச்சாலையில் கிடந்து அழுதுகிட்டு இருந்தாரா? பாடி துதித்தார். அல்லையா? கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒரு நோக்கத்தை நினைச்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் அவர் என்னை உயிர்ப்பிக்கிற தேவன். தாவீது சொல்கிறான், சங்கீதம் 138:7 சொல்றாரு, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். அப்படி சொல்லிட்டு தான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொல்றான். அல்லையா? அப்ப அந்த துன்பத்தின் நடுவிலும் அங்க அற்புதம் நடக்குது. சிறைச்சாலை தலைவன் குடும்பமா ரட்சிக்கப்படுறான். அல்லையா? அப்ப தேவ சித்தத்தை அறிகிறதுக்கு நிறைய காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறான். அல்லையா? நம்ம ஜோசியம் பார்க்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம காத்திருக்கணும். சபையில் வந்தா இன்னைக்கு என்னோடு நீங்க பேசணும், ஆண்டவர் இதை குறித்து நல்ல வைராக்கியமா நீங்க அதான் சொல்றேன், இந்த ஆவிக்குரிய 7 தேவ சித்தத்துக்கு செய்கிற பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்து தேவனுக்கு பிரியமான அவருடைய வார்த்தையை கை கொண்டு வாழும் பொழுது கர்த்தர் தம்மை நமக்கு நினைச்சுவாரு, வெளிப்படுத்துவார். இல்லையா? இன்னைக்கு என்னோடு பேசுன ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வந்தா ஆவியானவர் திட்டமும் தெளிவுமா பேசுவான். இல்லையா? இதுதான் நான் சொல்றேன், நம்ம எவ்வளவு வாஞ்சையா கர்த்தரத்தில் இருக்கோமோ அவ்வளவு காரியமும் நமக்கு அவர் செய்வார். தேவ சித்தத்தை அறிகிறது கஷ்டமான காரியம் கிடையாது. இல்லையா? நான் தேவ சித்தத்தின்படி தான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஏக்கம் உள்ள இருந்தா கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். நான் ஏன் இஷ்டப்படி தான் வாழணும். அது என்ன சொல்றாரு? நீதிமொழி 5:6 சொல்லுகிறது. நீதிமொழி 5:6 சொல்லுகிறது, நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். நீதிமொழி 3வது அதிகாரம், மூணாவது அதிகாரத்துல 5:6 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து பாருங்க. அப்ப நம்ம என்ன, ஏன் சுயமா நான் நினைக்க கூடாது. அதாவது ஒரு காரியம் வந்திருக்குது, இதுல எனக்கு இது நல்லா தான் இருக்கு அப்படி அந்த எண்ணத்திலேயே நான் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தா அதுதான் எனக்கு தேவ சித்தமாவே வந்துகிட்டு இருக்கும். அப்படித்தானே? நான் எதை விரும்புகிறேனோ அதே தான் எனக்கு நடக்கணும்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அல்லையா? அப்படி கிடையாது. எனக்கு இதில் எந்த இதுவும் ஆண்டவர் தான் எனக்கு வெளிப்படுத்தணும். அல்லையா? என் சுய சித்தத்துக்கு சுய புத்தியில் நான் சாயாம முழு இருதயத்தோட எனக்கு கர்த்தர் எனக்கு என் பிள்ளைகளுக்கு என் காரியங்கள் எல்லாத்துக்கும் அவர் நன்மை தான் செய்வார். அல்லையா? அப்ப என்ன செய்யணும்? முழு இருதயத்தோட அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். அல்லையா? முழு இருதயத்தோடு அவர் மேல நம்பிக்கை வைத்து வழிகளில் எல்லாம் என்ன செய்யுள் தேவ சித்தத்தை. அடுத்த காரியத்தை பாருங்க, வழிகளில் எல்லாம் ஆண்டவரே நான் இதைத்தான் செய்யணும், வேற எதுவும் செய்யக்கூடாது. நீங்க என்ன இந்த காரியத்தை செய்ய நினைக்கிறீங்களோ அது மாத்திரம் தான் நடக்கணும். அல்லையா? அப்படின்னு நான் நினைத்து கொண்டே போனா அவரே என் பாதைகளை என்ன செய்வாரு? செவ்வாய்ப்படுத்துவார். இது உனக்கு வேண்டாம் மகனேன்னு ரிட்டர்ன் பண்ண வச்சிருவாரு. இதுதான் உனக்கு நல்லதுன்னு வெளிப்படுத்துவார். அல்லையா? ஒருத்தவங்க வந்து ஒரு பொண்ணை எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்க போகிற சபை வேற, இவங்க போகிற சபை வேற. இவங்க சிபிஎம் மாதிரி ஒரு சபை, அவங்க வேற ஒரு சபையில் இருக்காங்க. அது நல்ல சத்தியமுள்ள சபை தான். அப்போ கல்யாணம் நடந்தால் எங்கே நடக்கும்? வழக்கமாக பொண்ணு சபை எங்கே இருக்கோ அங்கே தானே கல்யாணம் நடக்கும். அவங்க சொல்கிறாங்க எங்கள் சபையில் தான் கல்யாணம் நடக்கும். இந்த கோஷ்டிகள் எப்படி போட்டால் அதான் சொல்கிறேன்ல, சத்திய பெரிய ஆட்கள் தான் இருக்கணும். சத்தியத்தில் ஓட்ட அவங்க ஏற்கனவே அந்த பொண்ணு மூலிகை ஞானசனம் எடுத்திருக்கு. இவர் சொல்கிறேன், நீ வந்து நகையெல்லாம் கலத்திட்டு என்கிட்ட வந்து ஞானசனம் எடுக்கணும். ஞானசனம் எடுத்த பிள்ளைய திருப்பி இன்னொரு ஞானசனமா எங்கள் ஹோமில் வந்து என்ன செய்யணும்? நீங்கள் வரணும், டெய்லி ஹோமுக்கு வரணும். அதுக்கு பிறகு எங்கள் சபையில் வச்சு தான் கல்யாணம் நடக்கும். இதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் ஒரு நாள் நம்ம பேசி முடிவு எடுப்போம்னு அவங்கள வர சொல்லிட்டாங்க. அவங்க வந்தாங்க. இவங்க சொன்னாங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர்கிட்ட போய்
கேட்டுட்டு வந்துருங்க ஐயான்னு சொன்னாங்க. அவர் சொல்லிட்டாரு, இல்லை அதெல்லாம் முடியாது, எங்களுக்குன்னு ஒரு பிரமாணம் இருக்குது. எங்களுக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறதுன்னு சொன்னது யாரு? எங்களுக்கு ஒரு பிரமாணம் உண்டு, அதன்படி இவன் சிலுவையில் அறைய வேண்டும் சொன்னாங்க. வாசித்து பாருங்க, அங்க பிரதான ஆசாரியர்கள் ஜன எல்லாம் பேசுனது. அது மாதிரி நாங்கள் எங்கள் இதில் தான் நடக்கணும், அந்த பிள்ளை எங்கள் இதில் போய் நகையை கழுத்தி ஞானசனம் இருக்கணும், இப்படி ஸ்ட்ரிக்டாக பேசணும். ஒரு நீ கல்யாணம் கட்டிட்டு வந்தால் அந்த பிள்ளை சபைக்கு வந்து நல்ல கிறிஸ்துக்குள்ளே வளருங்க. கடைசியில் பார்த்தா அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே உபவாசத்தோடு வந்திருக்கிறோம். ஒரே ஆண்டவர் சித்தம் என்னன்னா, எங்கள் சர்ச்சில் வச்சு திருமணம் நடக்கட்டுன்னு சொன்னாங்கன்னா தேவ சித்தம், இல்லைன்னா தேவ சித்தம் இல்லை. இது தேவ சித்தம் இல்லை, உங்கள் பையனுக்கு வேற பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் போயிட்டு வரோன்னு போயிட்டாங்க. அல்லேலூயா. நம்ம இல்லை, நல்ல வசதியான இடம், இதை விட்டுறக்கூடாது, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணுவோம், சரி என்ன அங்கே அந்த போய் அப்படின்னு போச்சுன்னா தேவ சித்தம் மாறி கடைசியில் பொண்ணு வாழ்க்கை காலியாயிடும். அல்லேலூயா. தேவ சித்தம் படி நடந்ததுனால இப்போ அந்த பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு நல்லா இருக்கு. அல்லேலூயா. இந்த பையனுக்கு சித்தம் இல்லை, இவனும் வேற பொண்ணை கட்டிக்கிட்டு இருக்கான் வச்சுக்கிறேன். அப்போ எந்த ஒரு காரியத்திற்கும் நம்ம என்ன செய்யணும்? பொறுமையா தேவ சித்தத்துக்கு காத்திருந்தா என் தேவன் எல்லாவற்றையும் நன்மையா என்ன செய்வார்? செய்வார். அப்போ அதுக்கு தான் சொல்றாரு, நீங்கள் அவர் சித்தத்தின் அறிகிற அறிவில் வளரணும். நீ பரலோகத்துக்கும் போகணும், இந்த பூமியிலே நிம்மதியாக வாழணும். சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்கிறாரு கர்த்தர் நமக்கு. ஏன் சமாதானத்தையே வைத்து போகிறேன். அப்படி சமாதானமாக வாழணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கணும். அல்லேலூயா. என்ன சூழ்நிலை வந்தாலும் என் ரட்சிப்பின் சந்தோஷத்தை எந்த சூழ்நிலையோ எந்த மனுஷனோ எந்த சாத்தானோ எந்த காரியமும் எடுத்து போட முடியாது. அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் நினைச்சக்கூடாது, குறையவே கூடாது. அதனால தாவீது சொல்கிறான், வனாந்தரத்தில் ஓடினாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி சொல்றான், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்து. அல்லேலூயா. அவ கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சித்தத்தை அறிகிறதுக்கு நிறைய காரியம் இருக்கு. நம்ம பொறுமையா காத்திருந்தா கர்த்தர் என்ன செய்வார்? வெளிப்படுத்தலாம். ஜெபிப்போம், டைம் ஆயிடுச்சு. மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நாங்கள் மை துதிக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வளர்கிற வாழ்க்கையில் விசுவாசத்தில் வளரணும், அறிகிற அறிவிலே வளரணும். வளர்ந்து நாங்கள் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நாங்கள் உருவாக்கப்படுகிறதில் கர்த்தாவே நாங்கள் நற்குணசாலிகளாக, புத்தியிலே தேர்ந்தவர்களாக, மற்றவர்கள் புத்தி சொல்லக்கூடிய அளவுக்குள்ள வளர்கிறவர்களாகவும், உங்களுடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நாங்கள் நாளுக்கு நாள் வளரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாய் உருவாக்கப்பட இந்த பைபிள் ஸ்டடி போல எங்களோடு பேசின வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதை இருதயத்தில் பதித்து எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் தேவ சித்தத்தை அறிய எப்படிலாம் செயல்படலாம், கர்த்தர் எப்படிலாம் எங்களோடு இடைபடுவார் என்பதை அறிந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தருவீராக. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உளமையோட பரிசு நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்